ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 12:30 ஆகிடுச்சு. நல்லா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வெதரே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு அடை தோசைக்கு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இதுக்கப்புறம் எல்லாமே 1/4 டம்ளர் தான். பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாமே போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா அந்த கொரன்னு ஆட்டினா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு சிலவங்க நல்லா நைஸாக ஆட்டுவீங்க. இது வந்து மிக்சிலே வந்து பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் கிரைண்டரில் போட்டேன். மாவை இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இறக்கிடுங்க. இந்த தோசையை சட்னியே இல்லாமல் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். எப்போல்லாம் எனக்கு வந்து ஊர் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவேன். அதில் தான் இந்த அடை தோசை ஒன்றுமே. பிஃபோர் மேரேஜ் அடை தோசை, உப்புமா இதெல்லாம் வந்துச்சுன்னா தெரிச்சு ஓடுவேன் நான். இப்போ அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் அம்மாவோட சமையல் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.